ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. இன்றைக்கான வீடியோவில் பைனாப்பிள் கேசரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நல்லா மிருதுவாக முத்தாக நமக்கு பைனாப்பிள் கேசரி எப்படி வருதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட கேஹெச் கியூட்டிஸ் சேனல் ரெசிபியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் நான் தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன். 3 கப் அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுருக்கேன். அதுலேயே பைனாப்பிளை 1 கப் அளவு பைனாப்பிளை கட் பண்ணி வேக போட்டுறேன். நல்லா இது வேகட்டும். இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ். 3 கப்பு 1 கப் ரவைக்கு நான் 3 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். அது வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம இங்கே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு முந்திரி திராட்சையை வறுத்தெடுத்து வச்சுக்கலாம். நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சிடலாம். இப்போ இதிலேயே ரவையை வறுத்தெடுத்துடலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்தெடுத்துக்கோங்க. 1 கப் அளவு ரவை சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் எடுத்தாலும் சரி, டம்ளரில் எடுத்தாலும் சரி, அது உங்களோட விஷ். நல்லா வறுத்துக்கோங்க. ரவையை வறுத்து சேர்க்கும்போது நமக்கு அந்த கேசரி நல்லா பொலபொலன்னு வரும். இப்போ இதில் கொதிக்க வச்சோம் இல்லையா பைனாப்பிள் தண்ணி, அதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வறுக்காமல் ரவையை சேர்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி கொலன்னு ஒரு மாதிரி களி மாதிரி ஆயிரும். அந்த அளவுக்கு நமக்கு பொலன்னு கிடைக்காது. அதனால தான் ரவையை வறுத்து சேர்க்குறது. வறுத்தே சேர்த்துக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லோ கலர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எனக்கு ஃபுட் கலர் பிடிக்காதுன்னு நினச்சிங்கன்னா சாஃப்ரான் பாலில் சேர்த்துட்டு, குங்குமப்பூவை பாலில் சேர்த்துட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சர்க்கரை சேர்த்துடலாம். 1 கப் ரவை எடுத்தலையா, அதுக்கு நான் 1.25 கப்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன். பைனாப்பிள் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் 1.25 கப்பு போதும். கொஞ்சம் புளிப்பு தன்மையோடு இருந்துச்சுன்னா 1.5 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க. நான் 1.25 கப் எடுத்திருக்கேன். இப்போ லேசாக நம்மளுக்கு அது கட்டி விட்டது மாதிரி இருக்கும். நல்லா கலக்க அந்த கட்டித்தன்மை போயிடும். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துடலாம். நெய் நான் எப்படி சேர்த்துருக்கேன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் இதில் ஊற்றுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ அதை கலந்துட்டு நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா முந்திரி திராட்சை, அதையும் சேர்த்து இப்போ இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நான் ஒரு மூடி போட்டுறேன். நான் இதில் உப்பு போட மறந்துட்டேன். நீங்கள் ஆரம்பத்தில் அந்த தண்ணியை கொதிக்கும் போதே சேர்த்துக்கோங்க. நான் இப்போ அதில் சேர்க்குறேன். ஒரு துளி அளவு உப்பும், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சா போதும். 2 to 3 மினிட்ஸ் வச்சா போதும். பாருங்கள், நம்ம விட்ட நெய்யெல்லாம் எப்படி ஓரத்துலேயும் மேலேயும் எப்படி மேலே வருதுன்னு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜ். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம சர்விங் பிளேட்டுக்கு மாற்ற வேண்டியதுதான். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக பாருங்கள். இப்போ நான் எடுத்து காட்டுறேன். அதோடய டெக்ஸ்சர் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். அப்படியே மணலாக இருக்குது பாருங்கள். முத்தாக சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். அதில் அந்த பைனாப்பிள், அப்புறம் அந்த டியூட்டி ஃப்ரூட்டி இதெல்லாம் சேர்த்து நமக்கு கடிபடும்போது சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.